ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இரத்த சாட்சியாக்கப்பட்ட தேவனுடைய ஊழியன் சார்லி கிரீக் அவர்களுக்கான நினைவேந்தல் கூட்டம் நடைபெற்றது. அதில் ஊழியரின் மனைவி குற்றவாளியை இயேசுவின் வழிகாட்டுதல்படி மன்னித்த நிகழ்வு நாம் அறிந்ததே. இதே காலத்தில் அமெரிக்க அதிபர் திரு ட்ரம்ப் மூலமாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் அமெரிக்கா தேசம் தனது 230ஆம் ஆண்டு கொண்டாட்டத்திற்கு தயாராகின்ற நேரத்தில் அமெரிக்கா பிரைஸ் என்ற ஜெப இயக்கம் துவங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்த இயக்கத்தின் மூலமும் ஒவ்வொரு வாரமும் அமெரிக்க மக்கள் 10 பேரோ அல்லது அதற்கு மேற்பட்டோரோ ஒன்று கூடி தங்கள் தேசத்திற்கு ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அதிபர் சொன்னது போல அமெரிக்கா எப்போதும் ஜெபத்தின் வல்லமையில் நம்பிக்கை கொண்ட ஒரு நாடு. நமது விசுவாசத்தை எப்போதும் கைவிட மாட்டோம், கடவுள் தந்த உரிமைகளை காத்துக்கொள்வோம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை பல கிறிஸ்தவ ஊழியர்கள் வரவேற்று பேசியுள்ளனர். குறிப்பாக பிராங்க்லின் கிரஹாம் அவர்கள், நாம் மண்டியிட்டு ஜெபிப்பதே எங்கள் மிகப்பெரிய வலிமை என்று கூறி அதை வரவேற்றுள்ளார். அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் நமது தேசத்திற்காகவும் மற்ற தேசத்திற்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டுள்ளோம். தேவன் அமெரிக்கா மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள நாடுகளை ஆசீர்வதித்து தேவ சித்தம் எல்லா இடங்களில் நிறைவேறவும் சுவிசேஷம் எல்லா இடங்களில் அறிவிக்கப்படவும் நாம் ஜெபிப்போம். ஆமேன்.